ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸாக வீடியோ சரியாக போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சில பல ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. அதனால் நம்ம யூடியூப் பக்கமே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். அதனால் ஒரு சில பல ஷார்ட் மட்டும் போட்டிருந்தேன். ஸோ ரைட், அதை ஃபுல்லாக நம்ம சப்ஸ்கிரைப் பார்க்கல. இப்போ இதில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா, அடுத்து வரப்போகிற சில பல அப்டேட்ஸ் தான். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இதில் கொஞ்சம் போடுறேன் பார்த்துக்கோங்க, புதுசாக இருக்கும் போடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ரைட், என்னென்ன அப்டேட்டுங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரைட், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் ஸ்கின் தான். அந்த வெஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி இல்லை பிப்ரவரிக்குள்ளே நம்ம கேமுக்குள்ள வந்துருமாமா. இது என்ன வெஸ்ட் ஸ்கின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிவப்பு கலர் ஒரு மண்டவோடு மாதிரி இருக்குது. அதை கையில் தூக்கி மாட்டிக்கிறாங்க. வெஸ்ட் ஸ்கின் எத்தனை ஸ்கின் தான் கொடுப்பீங்க? வெஸ்ட் ஸ்கின் நிறைய ஸ்கின் கொடுத்துட்டீங்க. நான் அடுத்தடுத்து வெஸ்ட் ஸ்கின் நிறைய வரப்போகுது guys, அதையும் கூட சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமில் ஒரு சின்ன திருத்தங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், வரப்போகிற நியூ இயர் பார்த்தீங்கன்னா M60 MP40 ஸ்கேர் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் திருத்திட்டாங்க. இப்போ வேற மாதிரி கொடுக்க போகிறேன். அந்த 3 கண்ணு கிடையாதாமா, அது வெவ்வேறு கண்ணாமா. அது என்னங்கிற நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அப் ஈவெண்ட் பற்றி பார்த்துருவோம். நமக்கு வந்து ஒரு டாப் அப் ஈவெண்ட் வரப்போகுதுங்க. அதாவது இந்த ஆப்பிள், இது யாருங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேர் சொல்ல தேவையில்லை. இவரோட எமௌண்ட் வந்து நமக்கு ஃப்ரீ ஃபயருக்குள்ள வரப்போகுது. அவர்கிட்ட கேட்காம எமௌண்ட்டுக்குள்ளே கோஸ்ட்டாங்க. நாசமாக போவேன். பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் டாப் அப் பண்ண வந்து எமௌண்ட் கொடுப்பாங்களா. 100 டைமண்டுக்கு ஒருத்தா இடையில கண்டிப்பாக ஒருத்துங்க, நல்ல எமௌண்ட்டு. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா 200 டைமண்டுக்கு ஒரு 300 டைமண்ட் 500 டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க பண்டல் கொடுக்குறாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோ, ஒரு மொக்கையான பண்டல் அதையும் கொடுக்குறாங்க. ஏதோ பாலை இடத்துல ஒட்டை வைக்க போகிற மாதிரியே இருக்கேன். ஸோ ரைட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக் ஃபேண்ட், இது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜனவரி எண்டுக்குள்ளே வரலாம் நம்ம கேமுக்குள்ளே. இதோட சேர்த்து இந்த எமௌண்ட்டை கூட சொல்லியிருப்பேன். அந்த ஒரு ஓடுகளை போயிருப்பாங்க, ஓடுகளைப்பாய் அவனுக்கு இந்த எமௌண்ட் ஒருத்தாகுமாமா, அவனுக்கு செட் ஆகும். ஸோ அந்த கேரக்டர் யார் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த எமௌண்ட் எடுத்துக்கலாம். சல்லுன்னு ஓடுவாப்பில். இந்த ஃபேண்ட் வந்து ஜனவரி மாதம் வரப்போதாங்க, கன்ஃபார்மாக வரப்போ தான். அப்படி நம்ம கேமர்ஸ்லேருந்து லீக் பண்ணிட்டாங்க. ஸோ ரைட்டு, இதையும் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யாரையும் புதுசாக வீடியோ பார்த்துருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சேனலை பாருங்கள். நிறைய வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலுக்குள்ள போய் பார்த்துக்கோங்க, பார்க்காதவங்க. ஸோ ரைட், அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் வரல. குடியரசு தினம் அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் தரப்போறாங்க. நாங்கள் நிறைய சர்வர் கொடுக்குறாங்க. நம்ம சர்வருக்கு வருமா தெரியல. நான் வந்துச்சுன்னா இந்த எமௌண்ட்டாக தான் இருக்கும். ஒரு பேனர் அவதாரம் ஃப்ரீயாக கிடச்சிரும் கண்டிப்பாக. அப்புறம் இந்த எமௌண்ட் சில டாஸ்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை பார்த்துக்குவோம். ஸோ இந்த எமௌண்ட்டை பார்த்துக்கோங்க, எப்படி பார்த்துக்கோங்க. அப்படியே சல்யூட் பண்ணுறாரு, சல்யூட் பண்ணிட்டு ரோஜா பார்த்து எரியிறாரு, நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்து இது பார்த்தீங்கன்னா ஒரு நெரட்டோ கட்டனா தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு ஸ்கின்னை கொடுத்துருக்காங்க. கட்டனாவுக்கு ஸ்கின் இருக்குது, பட் வந்து இது கொஞ்சம் பயங்கர ஒர்த்தாக இருக்குது. இந்த பார்த்துக்கோங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னை டெவலப் பண்ணுற மாதிரியே கட்டானா என்ன வரப்போகிற காலகட்டத்தில் கட்டானா கொடுத்து கட்டானா 1 2 3ன்னு டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைமண்டை பிடுங்கி நம்மளை பிச்சைக்காரனத்தை ஆக்க போகிற இந்த கர்னாக்கரா லூசு பையில இதையும் தெரிஞ்சுக்கோங்க. கட்டானா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. கண்டிப்பாக ஏகப்பட்ட டைமில் பிடுங்க தான் போகிறாங்க இந்த ஈவெண்ட்டை ஒட்டி. அதுக்கப்புறம் வரப்போகிற கட்டானாவுக்கும் லெவல் ஏற்ற சொல்லி கண்டிப்பாக வரத்தான் போது, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாம் தெரிஞ்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நரட்டை ஈவெண்ட் ஒட்டி ஒரு கட்டை வரும் பார்த்தீங்கன்னா, அந்த கட்டை வந்து யார் தெரிஞ்சுக்கும் தெரியல, நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், சில பேர் தெரியாது. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹூங்காங் யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ இருக்கு நல்லா இருக்குல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இயர் ஒட்டி நமக்கு சில பல பண்டல் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த பேக் வரப்போது. அப்புறம் இதோட பேஸ் பண்ணி ஒரு அக்கா மண்டல் வரப்போது, ஒரு க்ளூ வால். இது ஃபுல்லுமாவே நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் நம்ம ஏற்றுக்க முடியாது. நம்ம சர்வருக்கு எப்படா ஃப்ரீயாக கொடுப்பாங்க? நம்ம தான் காசை தூக்கி எறிகிறோமே. இந்தியன் சர்வரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்க. மற்ற சர்வரில் கூட டைமண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்ம சர்வரில் வந்து அவங்க தூக்கி போட்டு மிதிச்சா கூட ஒன்று கொடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நாசமாக போகிறேன், இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரைட்டு பார்த்துக்கோங்க. இது ஒரு ரிங்கி ஈவெண்ட்லேயே வரலாம் அந்த பண்டல், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்லேயே வரலாம். ஆக மொத்தம் ஃப்ரீயாக தர மாட்டாங்க. க்ளூ வால் இருக்குல்ல, க்ளூ வால் அது மட்டும் ஃப்ரீ. ஸோ ரைட்டு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன், நியூ இயருக்கு வரப்போகிறது வந்து MP40 என்னது M60, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேர்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு திருத்தமாகி போச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 கன்று தான் வரப்போதாங்க பர்மனெண்ட்டு. அந்த கண்ணோட இந்த கண்ணு எனக்கு வந்து ஒரு தான் தெரியுது. இந்த 3மே லாங் ரேஞ்சு கண்ணு தான். ஸோ ரைட்டு, இதில் பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் ஒரு கண்ணு வச்சுருப்பாங்க. நம்ம கிங்ஃபிஷரு, அப்புறம் கிராஸா, அப்புறம் அது பேர் என்னங்க, என்னமோ ஒரு பேர் வாயில் டக்குன்னு வர மாட்டேங்குது. கிங்ஃபிஷர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கிங்ஃபிஷர் வந்து டாப் அடிச்சோம்னா சும்மா பயங்கரமாக டேமேஜ் கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த 3மே லெஜெண்டரி ஸ்கின்னாக இருக்கும். ஸோ ரைட்டு, இன்றைக்கி வீடியோ அவ்வளோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் டவுட் இருந்தால் ஃப்ரீ ஃபயரை பற்றி நம்மகிட்ட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளை உண்டு. கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரிப்ளை உண்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போது, அதுக்கு நீங்கள் புதுசாக யார் வீடியோ பார்த்துட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அமைக்கிட்டு போயிருங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை பற்றி அடுத்தது வர அப்டேட் ஈவெண்ட் டைமண்ட் ஸ்பின்னிங் வீடியோ போட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை.